السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. உசூலு ஷாஷியினுடைய 45வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்களில் ஃபஸ்லுன் ஃபி முத்தஅல்லகாத்தின் நுசூஸ், முத்தஅல்லகாத்து நுசூஸை பற்றி ஒவ்வொரு நாள் பாடங்களிலும் நாம் படித்து வருகிறோம். இந்த பாடம் இந்த ஃபஸ்லினுடைய இறுதி பாடமாக அமையும் இன்ஷா அல்லாஹ். ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல்வேறு தீன் மற்றும் துன்யவியான பல்வேறு சேவைகளை தொடர்ந்து நாங்கள் செய்து வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். எங்களது பேங்க் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இந்த வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதன் மூலமாகவும், இன்னும் இங்கே QR கோடும் வழங்கப்பட்டுள்ளது. இதை ஸ்கேன் செய்வதன் மூலமாகவும் தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாராளமாக தாங்கள் வழங்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருலகத்திலும் பயன் தரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உசுலு ஷாஷியினுடைய இன்றைய நாள் பாடம் 45வது நாள் பாடமாக இருக்கிறது. இந்த பாடங்களில் நஸ்ஸினுடைய வகைகளை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து வருகிறோம். ஆரம்பமாக இபாரத்து நஸ்ஸை குறித்தும், இஷாரத்து நஸ்ஸை குறித்தும், தலாலத்து நஸ்ஸை குறித்தும், கடந்த பாடத்தில் இக்திலாவு நஸ்ஸினுடைய தாரீஃப் அதாவது வரையறை மற்றும் அதற்கான வாழ்வியல் மற்றும் குர்ஆன் ஹதீசுகளிலிருந்து சில உதாரணங்களை நாம் படித்தோம். இன்ஷா அல்லாஹு தஆலா இன்றைய பாடத்தில் நஸ்ஸுகளின் வகைகளில் இக்திலாவு நஸ்ஸுடைய ஹுக்கும் என்ன என்பதை பற்றியும் அதனுடைய உதாரணங்களை பற்றியும் இந்த பாடத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த பாடத்தோடு நஸ்ஸுடைய இந்த முத்தஅல்லகாத்து நுசூஸினுடைய பாடம் நிறைவுக்கு வரும். அடுத்த பாடங்களில் வேறு தலைப்புகளில் நாம் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தின் மார்க்க அடிப்படை சட்டங்களை பற்றி, அதற்கான விதிகளை பற்றி நாம் தெரிய இருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நல்ல முறையில் பாடங்களை புரியக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்கியருள் பாலிப்பானாக. வாருங்கள் பாடத்திற்குள்ளே செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஹுக்குமுல் முக்தலா அன்னஹு யஸ்புது பித்வரீகில் தரூரா. இப்பொழுது நாம் இந்த இக்திலாவு நஸ்ஸுடைய ஹுக்கும் சட்டம் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக நாம் இன்னொரு முறை நினைவிற்குள் கொண்டு வருவோம். முக்தலா என்றால் என்ன, முக்தலி என்றால் என்ன, இக்திலாவு நஸ் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் கடந்த பாடங்களில் மிக தெளிவாக படித்திருக்கிறோம். இக்திலாவு நஸ் என்றால் அந்த குர்ஆன் அல்லது ஹதீஸ் அல்லது அந்த வாழ்வியலில் வந்த வார்த்தைகளில் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நாம் பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்றால், அந்த அர்த்தத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால், வேறு சில சொல்லப்படாத வார்த்தைகளின் பக்கம் நாம் தேவையாக வேண்டும். அவ்வாறு அந்த வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளுக்கு நாம் சரியான அர்த்தத்தை விளங்க முடியும், கொடுக்க முடியும், அந்த அர்த்தத்தை நம்மால் சரிப்படுத்த முடியும். இப்படிப்பட்ட நஸ்ஸின் வகைகளைத்தான் இக்திலாவு நஸ் என்று இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த தேடப்பட்ட வார்த்தை இருக்கிறது அல்லவா, இதை முக்தலா என்று சொல்வார்கள். இந்த தேடிய வார்த்தை இருக்கிறது அல்லவா, இதை முக்தலி என்று சொல்வார்கள் என்றெல்லாம் பழைய பாடங்களில் நாம் படித்திருக்கிறோம். இங்கு இந்த முக்தலாவுடைய ஹுக்கும், அதாவது முக்தலாவுடைய சட்டம் என்றால் அந்த இக்திலாவு நஸ்ஸுடைய சட்டம் தான் என்று குறிக்கக்கூடியதாக இருக்கும். காரணம், இந்த முக்தலா தான் இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு ரோல், ஒரு மிகப்பெரிய இடத்தை இந்த முக்தலா தான் எடுத்துக்கொள்கிறது. எனவே அதனுடைய சட்டத்தை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். ஹுக்குமுல் முக்தலா, முக்தலாவினுடைய சட்டமாகிறது அன்னஹு, அந்த நிச்சயமாக அந்த முக்தலா ஆகிறது யஸ்புது, அது தரிப்படும், பித்வரீகில் தரூரத்தி, நிர்பந்தத்தின் அளவு, நிர்பந்தத்தின் அடிப்படையில் எவ்வளவு தேவைப்படுகிறதோ, எந்த அளவிற்கு நிர்பந்தம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு, அந்த லரூரத் கட்டாயம் என்கின்ற அடிப்படையில் அது தரிப்படும். காரணம், இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அதை நாம் தரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த இக்திலாவு நஸ்ஸில் வேறு சில வார்த்தைகளின் பக்கம் நாம் தேவையாகிறோம். அந்த வேறு சில வார்த்தைகள் இல்லாமல் இந்த வார்த்தைகளை நம்மால் ஒரு பொழுதும் தரிப்படுத்த முடியாது. நாம் இங்கு பார்க்கிறோம், இந்த வார்த்தைகள் போக்கப்பட்டு இருக்கிறது. போக்கப்படுதல் என்பது, இந்த மஹதூஃபுகள் என்பது அது ஹிலாஃபுல் அசில், யதார்த்தத்திற்கும் அடிப்படைக்கு மாற்றமானதுதான் போக்குதல் என்பதும் நீக்குதல் என்பதும். காரணம், வார்த்தைகளை வெளிப்படையாக முழுமையாக சொல்லி இருக்க வேண்டும். ஆனால்
இந்த இக்திலாவுன் நஸ் வகைகளில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே முழுமையான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்காது. அந்த வார்த்தைகளை நாம் அறிய வேண்டும், விளங்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் தஹ்கீக்கும் தஸ்பீத்தும் சுபூத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேறு சில வார்த்தைகளின் பக்கம் நாம் தேவையாகிறோம். இவ்வாறு அந்த போக்கப்பட்ட வார்த்தைகள் அல்லது நீக்கப்பட்ட வார்த்தைகள் அல்லது இந்த மறைமுகமா இருக்கக்கூடிய வார்த்தைகள் இவ்வாறு இருப்பதெல்லாம் அது ஹிலாஃபுல் அசில், அடிப்படைக்கு மாற்றமானதாக இருக்கும். எனவே அடிப்படைக்கு மாற்றமான ஒன்றின் பக்கம் நாம் தேவையாகிறோம், நிர்பந்தமாகிறோம். இந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த இக்திலாவு நஸ்னுடைய சட்டம் என்பது இருக்கிறது. இந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த முக்தலா, அந்த அர்த்தத்தை நாம் பரிபூர்ணப்படுத்துவதற்காக அந்த முக்தலாவை நாம் உறுதிப்படுத்துகிறோம், தரிப்படுத்துகிறோம். எனவே இந்த தேடல் என்பது நமக்கு மிகவும் அவசியமாகிவிட்டது இக்திலாவு நஸ்னுடைய பாடத்தில். எனவே இந்த தேவை எதை கொண்டு போதுமாகுமோ அந்த அளவிற்கு நம்முடைய தேடுதலும் நீண்டிருக்கும். அதைத்தான் சொல்கிறார்கள். அப்பொழுது நிர்ணயிக்கப்படும் கதரில் லரூரத்தி, லரூரத்தின் அளவை கொண்டு எந்த அளவிற்கு நிர்பந்தம் தேவையாக இருக்கிறதோ அந்த நிர்பந்தத்தின் அளவு எதுவரை செல்கிறதோ அதுவரை நாம் இந்த இக்திலாவை கொண்டு செல்வோம். எங்கே அந்த லரூரத்து நமக்கு முடிந்து விடுகிறதோ, முறிந்து விடுகிறதோ அதோடு நாம் அதனுடைய தேடலையும் நிறுத்திக் கொள்வோம். அதை தாண்டி நமக்கு தேவைப்பட்ட கதருல் லரூரத்து நிர்பந்தமான அளவை தாண்டி நாம் செல்ல மாட்டோம். அவ்வாறு செல்வது சரியாகவும் அமையாது. எனவே கதருல் லரூரத் என்னவோ அந்த அளவிற்குத்தான் இக்திலாவு நஸ் நிர்ணயிக்கப்படும். இதுதான் இந்த இக்திலாவு நஸ்ஸினுடைய ஹுக்கும். இந்த அடிப்படை ஹுக்குமை அடிப்படையில், இந்த சட்டத்தின் அடிப்படையில் சில மஸ்அலாக்களை இங்கு நமக்கு உதாரணத்திற்கு இமாம் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். உதாரணத்திற்கு நாம் மேல் சொன்ன அதே உதாரணத்தை கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், வலிஹாதா, இந்த உசூலின் அடிப்படையில், எந்த உசூல்? இக்திலாவுன் நஸ் என்பது லரூரத்தின் அடிப்படையில் அது சுபூத்தானதினால் அதை எந்த அளவிற்கு தேவையாக இருக்கிறதோ அந்த கதருல் லரூரத்து அளவிற்குத்தான் அதை நாம் நிர்ணயிப்போம். அதை தாண்டி உள்ள அர்த்தத்திற்கு நாம் செல்ல மாட்டோம். கதருல் லரூரத், தேவையான நிர்பந்தத்தினுடைய அளவுதான் இங்கே கவனிக்கப்படும். அதை தாண்டி உள்ள அளவுகள் அது ஏற்கப்படாது, அங்கீகரிக்கப்படாது, சட்டமாக எடுத்துக்கொள்ளப்படாது என்பதின் காரணத்தினால் குல்னா, நாம் சொல்லுவோம், இதா கால, ஒரு கணவன் மனைவியிடம் கூறினால் அந்தி தாலிக்குன், நீயாகிறவள், தலாக்கானவள் என்கின்ற ஒரு சிபத்தை அந்த ஒரு மனைவிக்கு அவன் தரிப்படுத்தினால், நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், தலாக்கானவள் என்றால் அங்கே தொலாக் என்ற மஸ்தர் அங்கே நிகழ்ந்திருக்க வேண்டும், அந்த காரியம் நிகழ்ந்திருக்க வேண்டும். இவ்வாறு அந்தி தாலிக்குன், நீ தலாக்கானவள் என்று அவன் சொல்கிறான். அந்த பண்பை, தலாக்கானவள் என்று ஒரு பண்பை பெண்ணுக்கு கொடுக்கிறான் என்றால் அங்கே இக்திலாஅன் என்ன நடந்திருக்கிறது? தலாக் என்பது நிகழ்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் இவ்வாறு ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து அந்தி தாலிக்குன், நீ தலாக்கானவள் என்று சொல்லிவிட்டு வனவாபிகி, இந்த கவுளை கொண்டு அவன் நாடினான் அஸ்ஸலாச, மூன்று தலாக் என்பதை நாடினால் லா யசிகு, அங்கு அது சகிகாக ஆகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது, அது சரியாக ஆகாது. ஏன் சரியாக ஆகாது? நாம் சொன்ன இந்த உசூலின் அடிப்படையில். காரணம், இங்கே தாலிக் என்கின்ற இந்த சிபத்து அது மஸ்தரை தேடக்கூடியது. அதனுடைய மஸ்தர் என்பது தலாக்குன், தலாக் என்ற மஸ்தரை இது தேடுகிறது. காரணம், இஸ்மு ஃபாயில், இஸ்மு மஃபூல், சிபத்து முசப்பஹா, வகைரா, அதனுடைய வகைராக்கள் எல்லாம் இந்த அர்த்தத்தை தேடக்கூடியது, மஸ்தருடைய அர்த்தத்தை அது அறிவிக்கக்கூடியது. எப்படி ஃபெயலு அந்த காரியத்தின் மீது அறிவிக்கிறதோ, லாரிபுன் என்ற வார்த்தை லருபின் மீது, அடியின் மீது அறிவிக்கிறதோ, அப்படி தாலிக் என்ற வார்த்தை தலாக்கின் மீது அறிவிக்கக்கூடிய வாசகமாக இருக்கிறது. எனவே இவ்வாறு ஒருவன் சொல்லியிருந்தால் அங்கே அந்த பெண்மணி தலாக்காக ஆகிறாள் என்பது அது இக்திலாஅன், அந்த தலாக் என்பது மஸ்தராக வரும். இந்த தலாக்கானது எதை கொண்டே போதுமானதாக இருக்கும். இதனுடைய லரூரத், நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த தாலிக் என்பதிலிருந்து நாம் தலாக் என்பதை எடுக்கிறோம். இந்த நிர்பந்தம், தலாக் என்பது எதோடு போதுமானதாக இருக்கும்? ஒரு தலாக்கை கொண்டே அங்கே தலாக்கு நடந்து விட்டது என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். எனவே கதுருல் லரூரத், நிர்பந்தத்தினுடைய அளவு என்னவோ அந்த அளவிற்கு தான் இக்திலாவுன் நஸ்னுடைய ஹுக்குமு செல்லும். எனவே அந்தி தாலிக்குன் என்று சொல்லிவிட்டு ஒருவன் ஒரு தலாக்கை நியத்து வைத்தாலும், நியத்து வைக்கவில்லை என்றாலும் அங்கே ஒரு தலாக்கு நடந்துவிடும். காரணம், அதுதான் கதுருல் லரூரத்து. அதே நேரத்தில் 2 தலாக்கை அவன் நாடினால் அல்லது 3 தலாக்கை அவன் நாடினால் அந்த நேரத்தில் தலாக் என்பது நடக்காது. லா யசிஹு, 2 தலாக்கை கொண்டோ 3 தலாக்கை கொண்டு அவன் நாடினான் என்றால் அங்கே தலாக் என்பது நடக்கவே நடக்காது. காரணம், இக்திலாவுன் நஸ் என்பது
அது கதிருல் லரூரத்து அளவிற்குத்தான் நடக்கும் என்பது சுபூத்தான விஷயமாகும். இந்த ஒரு தலாக்கிலேயே இதற்கான அர்த்தம் என்பது போதுமானதாக ஆகிறது. அன்ன தலாக்க தலாக் என்பது யுகத்தரு மதுக்கூரன், அது நிர்ணயிக்கப்படும், கூறப்பட்டதாக நிர்ணயிக்கப்படும். பி தரீக்கில் இக்திலாயி, இங்கே தலாக் என்பது கூறப்பட்டதாக நாம் நிர்ணயிப்பது இக்திலாயின் அடிப்படையில் ஆகும். யுகத்தரு, அப்பொழுது தக்தீர் இடப்படும். கதிரில் லரூரத்தி, நிர்பந்தத்தின் அளவு என்னவோ அந்த அளவிற்குத்தான் நிர்ணயிக்கப்படும். வல்லரூரத்து, இந்த நிர்பந்தம் என்பதாகிறது தர்த்தஃபிவு, அது நீங்கி போகும். பில் வாஹிதி, ஒரு தலாக்கை கொண்டே. அப்போ ஒரு கணவன் ஒரு மனைவியிடம் சொல்கிறான், நீ தலாக்கானவள் என்று சொன்னால் அங்கே அந்த தலாக் என்கின்ற விஷயம் ஒன்றை எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் ஒன்றின் மூலமாகவே இந்த சிஃபத்து அதனுடைய மஸ்தரின் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவே லரூரத்தின் அடிப்படையில் வந்ததுதான். எனவே அந்த லரூரத்து எதை கொண்டு போதுமானதாக ஆகுமோ அந்த அளவிலேயே அந்த தலாக் நிற்கும். எனவே ஒரு தலாக்கிலேயே இதற்கான அர்த்தம் போதுமானதாக ஆகிறது. ஒரு தலாக்கை கொண்டே இங்கே நிர்பந்தம் என்பது நீங்கி போய்விடுகிறது. கத்தரு மதுக்கூரன் பி ஹக்கில் வாகிதி, எனவே அந்த தலாக் என்பது நிர்ணயிக்கப்படும். மதுக்கூரன் கூறப்பட்டதாக, பி ஹக்கில் வாகிதி, ஒரு தலாக்கினுடைய ஹக்கிலேயே, விஷயத்திலேயே, ஒரு தலாக்கினுடைய விஷயத்திலேயே அது கூறப்பட்டதாக நிர்ணயிக்கப்படும். மாறாக 2 தலாக் என்றோ 3 தலாக் என்றோ அவன் நியத்து வைத்திருந்தாலும் சரி, நியத்து வைக்கவில்லை என்றாலும் சரி, 2 தலாக்கிற்கு 3 தலாக்கிற்கு இது செல்லாது என்பதை நாம் விளங்க முடிகிறது. காரணம், முக்தலா முக்தலா என்பது கதுருல்லரூரத் சாபித்தாக கூடியதாக இருக்கிறது என்பதனால். இது முதலாவது உதாரணம். இரண்டாவது உதாரணத்தை இமாம் நிசாமுத்தீன் ஷாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த உசூலின் அடிப்படையில், எந்த உசூல்? முக்தலா என்பது எக்திலாவு நஸ் என்பது அடைய கதிருல்லரூரத்தின் அளவிற்குத்தான் அது சாபித்தாகும். தேவையான நிர்பந்தத்தின் அளவுதான் அது தரிப்படும், அதை தாண்டி தரிப்படாது. எப்படி தலாக் என்ற வார்த்தை ஒரு தலாக்கை கொண்டே தரிப்பட்டதோ, அதனால் அதை தாண்டியுள்ள 2 தலாக் 3 தலாக் என்பது அவன் நியத்து வைத்திருந்தாலும், அந்தி தாலிக்குன் என்று மாத்திரம் சொல்கிறான், வெளிபந்தமாக சொல்லவில்லை. அந்தி தாலிக்குன் சலாசன், அந்தி தாலிக்குன் தாலிக்குன் என்று இவைகளை போன்று 2 தலாக்கு என்று அவன் சிந்தைனி, இது போன்று 2 என்று அவன் தெளிவுபடுத்தி இருந்தால் அப்பொழுது அவனுடைய பேச்சு எடுத்துக் கொள்ளப்படும். இங்கே அவன் வெளிப்படையாக சொல்லவில்லை. வெளிப்படையாக இவன் நீக்கியது அது ஹிலாஃபுல் அசில், யதார்த்தத்திற்கும் அடிப்படைக்கும் மாற்றம். அடிப்படைக்கு மாற்றமாக அவன் சொன்னதினால் அவனுடைய நியத்து எந்த அளவிற்கு தான் எடுத்துக் கொள்ளப்படும் என்றால், இந்த வார்த்தை எதை தேடுகிறதோ, தாலிக்குன் என்ற வார்த்தை அது தொலாக் என்ற மஸ்தரை தேடும், அது ஒன்றை கொண்டே போதுமானதாக இருக்கும் என்ற காரணத்தினால் அந்த ஒரு தலாக்கு தான் நடக்கும். 2 தலாக்கோ 3 தலாக்கோ அது நடக்காது. காரணம், அது ஹிலாஃபுல் அசில், அதற்கு இந்த இக்திலாவு நஸ் இடமும் கொடுக்காது. இதை போலவே வா அலாஹாதா, இந்த உசூலின் அடிப்படையிலேயே யுஹர்ரஜுல் ஹுக்குமு ஃபீ கௌலிஹி, ஒருவனுடைய இந்த சொல்லில் உள்ள சட்டமும் வெளியேற்றப்படும். என்ன அந்த சொல்? இன் அக்கல் தூ, நான் சாப்பிட்டால், அந்தி தாலிகுன் என்று ஒருவன் சொல்கிறான். நான் சாப்பிட்டால் நீ தலாக்கானவள் என்று ஒருவன் சொல்கிறான். அல்லது இன் அக்கல் தூ, நான் சாப்பிட்டால் அபதி ஹுர்ரூன், என்னுடைய அடிமை உரிமையானவனாகுவான் என்று ஒருவன் சொல்கிறான் என்றால், இப்பொழுது இந்த அக்கில் சாப்பிடுதல் என்பது எதை தேடக்கூடியதாக இருக்கும்? உணவு. அந்த உணவை தான் அவன் சாப்பிட முடியும். எனவே இன் அக்கல் தூ, நான் எதையேனும் சாப்பிட்டால் நீ தலாக்கானவள் என்று ஒருவன் சொல்லிவிட்டு நவாபிஹி, அந்த அக்கிலை கொண்டு அவன் நியத்து வைக்கிறான். தூண தொஆமின், சில உணவுகள் இல்லாமல் சில உணவுகளை மாத்திரம் ஹாஸாக குறிப்பிட்டு அவன் நியத்து வைக்கிறான் என்றால் இது செல்லுபடியாகுமா என்று கேட்டீர்கள் என்றால் லா யஸிஹு, இதுவும் செல்லுபடி ஆகாது. காரணம், அக்கில் என்ற வார்த்தை எதை தேடக்கூடியதாக இருக்கிறது? அது தொஆம் என்பதை தேடக்கூடியதாக இருக்கிறது. தொஆம் என்பது அது ஃபரதுல் காமில், அது முத்திலக்காக சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே இதில் குறிப்பிட்ட எந்த ஒன்றையும் அவன் தனக்குத்தானே நியத்து வைத்துக் கொண்டு அவன் வெளிப்படுத்தாமல் ஹிலாஃபுல் அசலுக்கு மாற்றமாக செய்தான் என்றால் அவனுடைய நியத்து இங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம், அன்னல் அக்கில, அக்கில் என்ற வார்த்தையாகிறது, நிச்சயமாக அந்த அக்கில் என்ற வார்த்தையாகிறது யக்ததி துஆமன், அது உணவு என்ற வார்த்தையை, அந்த உணவை தேடக்கூடியதாக ஆகியிருக்கும். காணதாளிக்க, அப்பொழுது அந்த உணவு ஆகியிருக்கும் தாபித்தன் தரிப்பட்டதாக பி துரீக்கில் இக்திலா, இக்திலா என்கின்ற அடிப்படையில் இந்த இன் அக்கல் தூ என்றால் நான் ஏதாவது உணவை சாப்பிட்டால்
என்கின்ற அந்த உணவு என்பது இக்திலா என்கின்ற அடிப்படையில் அது சுபூத்தானதாக தரிப்பட்டதாக இருக்கும். எனவே அந்த நேரத்தில் கத்தரு அப்பொழுது தக்தீர் இடப்படும், நிர்ணயிக்கப்படும். கதிரில் லரூரத்தி, நம்ம சொன்ன அதே சட்டத்திற்கு திரும்ப வருகிறோம். கதிரில் லரூரத், எந்த அளவு நிர்பந்தமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் இங்கே இத்திலாவுன் நசி என்பது எடுத்துக்கொள்ளும். வல்லரூரத்து, இங்கே நிர்பந்தமாகிறது. தர்த்தஃபியூ பில் ஃபர்தில் முத்துலகி, ஃபர்துல் முத்துலக்கை கொண்டு, முத்துலக்கில் உள்ள ஏதேனும் ஒரு ஃபர்தை, அந்த ஃபர்தை கொண்டே இது நீங்கி போகக்கூடியதாக இருக்கும். எனவே இதில் தக்சீஸ் செய்வது ஜாயிஸ் இல்லை. வலா தக்சீஸ ஃபில் ஃபர்தில் முத்துலக்கி, ஃபர்துல் முத்துலக்கில் தக்சீஸ் என்பது கிடையாது. உமூமில் தான் தக்சீஸ் என்பது வரும். இங்கே பொதுவாக உமூம் என்றில்லாமல் ஃபர்துல் முத்துலக்கு சொல்லப்பட்டிருப்பதினால் இதில் தக்சீஸ் என்பதற்கு எந்தவித வாய்ப்புகளும் கிடையாது, அது ஜாயிஸும் கிடையாது. எனவே அவன் நான் சாப்பிட்டால் அப்பொழுது எனக்கு நீ தலாக்காகி விடுவாய் என்று சொல்லி இருந்தாலோ, அல்லது நான் சாப்பிட்டால் நீ உரிமையாகி போவாய், அல்லது என்னுடைய அடிமை உரிமையாகி போகுவான் என்று அவன் சொல்லிவிட்டு எந்த உணவை அவன் சாப்பிட்டாலும், காரணம் அக்கல் என்பது அது தொழாம் என்பதை இக்திலான் தேடக்கூடியதாக இருக்கும். அந்த எந்த உணவை அவன் சாப்பிட்டாலும் அப்பொழுது அவள் தலாக்காகி விடுவாள், இன்னும் அந்த அடிமை உரிமையாகி விடுவான். அன்ன தக்சீஸ், காரணம் தக்சீஸ் என்பதாகிறது, நிச்சயமாக தக்சீஸ் என்பதாகிறது யாத்தமிது அல் உமூம, உமூமைத்தான் அது ஊன்று பிடிக்கும். இங்கே தக்சீஸ் என்பது ஃபர்துல் முத்லக்கில் வந்திருப்பதினால் இங்கே தக்சீஸ் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே அவன் எந்த உணவை சாப்பிட்டாலும் சரி அவனுடைய மனைவி தலாக்காக ஆகிவிடுவாள். அதுதான் இங்கே இக்திலா ஆக இருக்கிறது. அக்கில் என்பதுடைய இக்திலா எந்த ஒரு தொஆமாக இருந்தாலும் ஃபர்து முத்லக்கை சாப்பிடுவதுதான், ஃபர்து முத்லக்கை தான் இது எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த மஸ்அலாவிலும் அவன் எதை தனக்குத்தானே நியத்து வைத்துக் கொண்டாலும் கூட அந்த நியத்து இங்கே செல்லுபடியாக ஆகாது. அதை தேடுவதற்கான இக்திலா செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாதின் காரணத்தினால். இப்ப 2 உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 3வது உதாரணம் முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வலவு கால பஅத துஹூல், ஒரு மனைவியிடம் துஹூல் நடந்ததற்கு பிறகு, உடலுறவு கொண்டதற்கு பிறகு, அதாவது குடும்பம் நடத்தியதற்கு பிறகு அவன் சொன்னால், வலவு கால ஒருவன் சொன்னால், பஅத துஹூல் குடும்பம் நடத்தியதற்கு பிறகு அவன் சொல்வான் என்றால் என்னென்ன ஏழ்த்தீ, நீ என்னாகிவிடு, நீ இத்தா இருந்து கொள் என்று ஒருவன் சொல்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு கணவன் எப்பொழுது ஒரு பெண்மணி இத்தா இருக்க வேண்டும்? ஒன்று அந்த கணவன் மௌத்தாக வேண்டும், அல்லது அந்த கணவன் தலாக் கொடுத்திருக்க வேண்டும். இப்பொழுது இந்த கணவன் உயிரோடு இருந்து கொண்டே நீ இத்தா இருந்து கொள் என்று சொல்கிறான் என்றால் அவன் எதை நாடி சொல்லி இருக்கிறான்? நவாபிகி தொலாக்க, அவன் அந்த ஏழ்த்ததி நீ இத்தா இருந்து கொள் என்ற வார்த்தையை தொலாக்கு இருப்பதை கொண்டு நாடினால் வனவா, இன்னும் அவன் நியத்து செய்தான் பிகி, அந்த இழத்ததி என்ற வார்த்தையின் மூலம் அவன் நியத்து செய்தான் என்றால் அத்தொலாக்க, தொலாக்கை நியத்து செய்தான் என்று சொன்னால் தலாக்கு, அப்பொழுது தலாக் என்பது நிகழ்ந்துவிடும். தேடிய வண்ணமாக, தேடிய நிலைமையில். காரணம், எப்பொழுது ஒரு பெண்மணி இதா இருக்க வேண்டும், அந்த கணவன் மௌத்தாகி இருக்க வேண்டும், அல்லது அந்த கணவன் தலாக் கொடுத்திருக்க வேண்டும். அவன் உயிரோடு இருப்பதினால் இங்கே இக்திலாக எதைத்தான் தேடுகிறது? அவன் அந்த தலாக்கை கொடுத்து அந்த நியத்து தான் தேடுகிறது. எனவே நான் உனக்கு தலாக்கு கொடுத்து விட்டேன், நீ இதா இருந்து கொள் என்று அவன் சொல்லிய வண்ணமாக இந்த வாசகங்கள் அமையும் என்று முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த வாசகத்தின் மூலம் நமக்கு விளங்குகிறார்கள். அண்ணல் இழத்திடாத நிச்சயமாக இத்தா இருப்பது என்பதாகிறது. எக்குத்தலி அது தேடக்கூடியதாக இருக்கும். உஜூத தலாக்கி, தலாக்கு நிகழ்ந்திருப்பதை, தலாக்கு, அப்பொழுது தலாக் என்பது தக்தீரிடப்படும், தலாக் என்பது நிர்ணயிக்கப்படும். மௌஜூதன் இருக்கக்கூடியதாக, லரூரத்தன் நிச்சயமாக, அப்ப நிச்சயமாக உறுதியாக அந்த தலாக் என்பது நிகழ்ந்து விட்டது என்று இங்கே நிர்ணயிக்கப்படும். வலிஹாதா, இதன் காரணத்தினால்தான் காணல் வாக்கியோபிகி அந்த தொலாக்கை கொண்டு நிகழ்ந்தது ஆகியிருக்கும். ரஜாயன், ரஜாயாக ஆகியிருக்கும். இந்த ரஜாயிங்கிற வார்த்தை இங்கே உள்ள பஅத துஹூல்ங்கிற வார்த்தையிலிருந்தே நமக்கு புரியுது. காரணம், குடும்பம் நடத்தியதற்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய முதலாவது தலாக்கு ரஜாயியான தலாக், 2வது தலாக்கு தான் பாயினாவான தலாக்காக இருக்கும். இதற்கு பிறகு அவர்கள் தஜ்தீது நிக்கா செய்து கொண்டால்தான் அடுத்ததாக அவர்கள் மீண்டும் ஒன்று சேர முடியும். அதே நேரத்தில் கைருமதுகூல் பிகாவாக ஒருத்தர் இருக்கிறாள், குடும்ப உறவு, குடும்பம் நடத்தப்படாதவளாக ஒருவர் இருந்தால் அவருடைய முதல் தலாக்கே பாயினான தலாக்கு ஆகிவிடும். எனவே
இழத்தது என்று சொல்லி அவன் தலாக்கை நியத்து வைத்தால் அங்கே ஒரு தலாக்கு நடக்கும். அந்த தலாக்கு ரஜாயன் ஆன தலாக்காக இருக்கும். இவன் 2 தலாக்கை நியத்து வைத்தால் கூட நடக்காது, 3 தலாக்கை நியத்து வைத்தாலும் நடக்காது. காரணம் இங்கே எல்லாம் அந்த ஹிலாஃபுல் அஸ்லான போக்குதலும் நீக்குதலும் நடந்திருக்கிறது. இதை கொண்டு அவன் தலாக்கை நியத்து வைத்தால் இக்திலாஅன் அது ஒரு தலாக்கை கொண்டே போதுமானதாக இருப்பதினால், அந்த கதருல் லரூரத்து ஒரு தலாக்கை கொண்டே நீங்கக்கூடியதாக இருப்பதினால் அந்த ஒரு தலாக்கு தான் இங்கே நடக்கும். ரஜாயியனாக அத்தலாக்கு நடக்கும். அதே நேரத்தில் கைரு மதுகுல் பிகாவிடம் இந்த வார்த்தையை அவன் சொல்லியிருந்தால் அப்பொழுது அந்த ஒரு தலாக்கே ரஜாயியான தலாக் அல்ல, அது பாயிரான பிரியக்கூடிய தலாக்காக மாறிவிடும். ஏன் அன்ன சிஃபத்தல் பைனுனத்தி பாயின் என்கின்ற பிரியுதல் என்கின்ற பண்பாகிறது, பிரியுதல் என்னுடைய சிபத்தாகிறது. நிச்சயமாக அது ஜாயிதத்துன் அது அதிகப்படியானதாகும். அலா கதிரில் லரூரத்தி இந்த மஸ்அலாவில் நிர்பந்தத்தின் அளவை விட அதிகமானதாக ஆகியிருக்கும். காரணம் இவள் மதுகுல் பிகா அவளோடு அவன் குடும்பம் நடத்தியவனாக இருக்கிறாள் என்றால் இந்த பெண்ணிடம் இவன் தலாக்கு கொடுத்தால் அது ஒரு தலாக்கு 2 தலாக்கு 3 தலாக்கினுடைய அனுமதிகள் இருந்தாலும் இங்கே இவன் எதையும் தெளிவுபடுத்தாதினால் இங்கே இக்திலா ஒரு தலாக்கை கொண்டே போதுமானதாக ஆகியிருக்கிறது. காரணம் முகத்துலா என்பது கதிரில் லரூரத்து தான் அது சுபூத்தாகும். எனவே இந்த மதுகுல் பிகாவுடைய விஷயத்தில் இங்கே ஒரு தலாக்கு தான் நடக்கும். மதுகுல் பிகா விஷயத்தில் உள்ள ஒரு தலாக் என்பது அது ரஜாயியான தலாக்காக இருக்கும். 2 தலாக் என்பது ஒன்றை விட அதிகப்படியாக இருப்பது, இன்னும் கதிருல் லரூரத்தை விட தேவையான நிர்பந்த சூழ்நிலையை விட அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதன் பக்கம் இக்திலாவு நஸ்னுடைய ஹுக்குமு போகாது. எனவே ஃபலா யஸ்புத்து சரிப்படாது, இக்திலாவின் மூலமாக இக்திலாவின் அடிப்படையில் சரிப்படாது. அந்த 2 தலாக்கு 3 தலாக்கு அதாவது பைனுனத்தான தலாக்கு நடக்காது. வலா யகவு இல்லா வாஹிதுன் ஒன்றை தவிர வேறு எதுவும் நடக்காது. காரணம் ஒரு தலாக் என்பதுதான் கதிருல் லரூரத்து நிர்பந்தத்தின் அளவு. அப்போ மிக்திலாவு நஸ் என்பது நிர்பந்தத்தின் அளவு மாத்திரமே நடக்கும், அதை தாண்டி நடக்காது என்பதினால் வலா யகவு இல்லா வாஹிதுன் ஒரு தலாக்கே தவிர வேறு எதுவும் நடக்காது. லிமாத கர்ணா நாம் மேற்கூறிய பாடங்களில் சொல்லிய உசூல்களின் காரணங்களினால். ஆக அல்ஹம்துலில்லாஹ் நாம் இந்த பாடங்களை நஸ்ஸினுடைய எல்லா வகைகளையும் நாம் முடித்திருக்கிறோம். நம்ம பஹ்சுன் ஃபீ முத்தஅல்லகாத்தின் நுசூஸ் பிஹம்தில்லாஹி தஆலா மேல உயர்ந்தவனாகி அல்லாஹு தஆலாவுடைய உதவியை கொண்டு அவனுடைய வல்லமையினால் இந்த முத்தஅல்லகாத்தின் நுசூஸுடைய பாடங்கள் சிறப்பாக நிறைவு பெற்றிருக்கிறது. நாம் ஒரே ஒரு முறை பழையதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். நுசூஸ்கள் என்பது 4 வகையாக அடிப்படையில் இருக்கிறது. இபாரத்துன்னஸ், இஷாரத்துன்னஸ், தலாலத்துன்னஸ், இக்திலாவுன்னஸ். இபாரத்துன்னஸ் என்றால் அந்த வார்த்தை அதற்காகவே தேடப்பட்டு கொண்டு வர போன்றது இருக்கும். ஈது பெருநாட்களில் நாம் தேடும் நிலவை போன்று அது அதனுடைய அதற்காகவே வேண்டி இது இருக்கும். அதே நேரத்தில் இஷாரத்துன்னஸ் என்றால் அந்த அடிப்படையில் இதுக்கு இருக்காது. அந்த நிலவை தேடும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்று அதனுடைய புறத்தில் இது இருக்கும். ஆனால் அதுவும் இதற்குள்ளேயே இருக்கும். நாம் புதிதாக அதற்கென்று தனி வார்த்தைகள் எல்லாம் இருக்காது. பல்வேறு உதாரணங்களையும் மசாயல்களையும் நாம் அதில் பார்த்திருக்கிறோம். அதை போன்றே தலாலத்துன்னஸ் என்பது அதை கேட்கக்கூடிய அரபி தெரிந்த ஒருவன் இது எதற்காக கொண்டு பட்டிருக்கிறது, எந்த இல்லத்தினுடைய அடிப்படை காரணம் என்னவென்பதை உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இப்பொழுது நாம் பார்த்த இக்திலாவுன்னஸ் என்பது இது ஒரு ஜாயிதாவான வார்த்தையின் மூலமாகத்தான் அந்த வார்த்தையின் அர்த்தங்கள் பரிபூர்ணப்படக்கூடியதாக இருக்கும், அது உறுதிப்படக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த 4 நஸ்களின் அடிப்படையில் தான் இமாம் பெருமக்கள் சட்டங்களை எடுத்திருக்கிறார்கள். மார்க்க சட்டங்களினுடைய அடிப்படை விதிகள் அது குர்ஆன் ஹதீஸில் இருந்து இஜ்மா கியாஸில் இருந்து இருப்பதெல்லாம் இந்த நஸ்களினுடைய வெளிப்பாடுகள் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வர்தா நஃப்ஸிஹி وزنة عرشه ومداد كلماته وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.